Hi friends, welcome to Akshaya Kitchen Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் 3லேருந்து 4 பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி சுட செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 10 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பார்த்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பார்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை அப்படியே சேர்த்து கரைச்சிங்கன்னா கட்டிகளாகும். அதனால் இது மாதிரி ஜல்லடையில் சலிச்சு சேர்த்துக்கங்க. அப்போ தான் கரைக்கவும் ஈஸியாக இருக்கும், கட்டிப்படாமலும் இருக்கும். இது மாதிரி சலிச்சு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. நம்ம மாவை சலிச்சிட்டு சேர்த்ததுனால கட்டிப்படாது. இது மாதிரி ஸ்மூத்தாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கப் அளவு பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ இவங்களை சேர்த்து செய்கிறதுக்கு நல்ல அடிகனமான கடாய் இல்லை நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் நம்ம பாலில் கலந்து வச்ச கடலை மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் கலந்து விடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சு கலந்திங்கன்னா கட்டிப்படாது. நல்லா மாவு இதில் வெந்து கொஞ்சம் திக்காக தொடங்கும். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க டெக்ஸ்சர். நெய் சேர்த்துட்டு நம்ம கலக்க பார்த்து அடியும் பிடிக்காது. இது மாதிரி கட்டிப்படாமல் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. கலக்க பார்த்தே தெரியும், நல்லா வெந்து திக்காக தொடங்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிண்டுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி நல்லா வெந்து திக்காகும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நல்லா கொஞ்சம் பேன்லேயும் கரண்டிலையும் ஒட்டாமல் வரும். இப்போ இதோட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா இலகி திக்காக தொடங்கும். பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச முந்திரி ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இந்த முந்திரி பவுடர் சேர்த்ததுமே நல்ல பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து திக்காக சுயண்டு வரும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா திக்காக சுயண்டு வரும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுது. வீட்டில் இருக்கக்கூடிய பால் கடலை மாவு முந்திரியை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். இதை அப்படியே பவுலில் மாற்றி பரிமாறலாம். இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட செஞ்சு கொடுங்க. இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த முந்திரி பவுடரோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். கடலை மாவோட பச்சை வாசனை துளி கூட இருக்காதுங்க. ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.